வெங்கட் பிரபுவோட அஜித் அவர்கள் மீண்டும் இணைய போகிறதா ஒரு தகவல் இருக்கு. வெங்கட் பிரபுடைய ஃபோனை ஒரு காலத்தில் எடுக்காமல் இருந்த அஜித் இப்போ அவரே வெங்கட் பிரபுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு நிலைமை சுமூகமாக மாறி இருக்கு. வெங்கட் பிரபுக்கு என்ன அஜித்தை வச்சு படம் பண்ணுங்கிறதா அவருடைய நீண்டகால ஆசையாகவே இருக்குது. முக்கியமாக மங்காத்தா 2 எடுக்கணுங்கிற சிவா உள்ளே வருவாருங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்டே அவருடைய அஜித் ரசிகர்கள்லாம் ரொம்ப மனம் வெதும்பி போயிருக்காங்க. அப்போ வெங்கட் பிரபு 2 ஃபிளாப் பேக் டு பேக். அப்போ வெங்கட் பிரபு படம் அவர் அஜித் பண்ணுறாரு. அஜித்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அந்த சென்டிமெண்ட்லாம் எனக்கு தேவைன்னா தேவை, அவர் எத்தனை ஃபிளாப் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் அவரை வச்சு தான் இருப்பார். இல்லை அஜித் எப்போவுமே அப்படிதான். பட் பக்கம் வந்து சூர்யா பாலா, இன்னொரு பக்கம் வந்து சூர்யா சிவகார்த்திகேயன், சூர்யா அருண் விஜய்னு கடந்த காலங்களில் சண்டை போட்டவங்களாம் ஒன்று சேர்ந்த விழாவாக இருந்தது இல்லையா? ஆமாம், நிஜமாக சில விழாக்கள் வந்து சண்டையை மூட்டி விட்டுரும், சில விழாக்கள் சண்டையை மறக்க வைக்கும். அந்த வகையில் இந்த விழா வந்து ஒரு நன்மை பயக்கிற விழாவாக மாறி இருக்குது. முக்கியமாக நான் சூர்யா வருவாருன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூர்யா வந்தது வந்து சூர்யா மீது ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா எவ்வளவு தான் உங்களுக்கு வந்து சினிமாவில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதெல்லாம் மறந்து மீண்டும் நண்பர்களாக பழகிற வழக்கமெல்லாம் இருக்குது. ஆனால் சிலர் வந்து ரொம்ப பிடிவாதமாக வந்து ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வச்சது தான் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு இடத்துல சூர்யா இருந்துருவாரோன்னு நான் நினச்சேன். ஏன்னா சூர்யா வந்து பாலாவை கமிட் பண்ண பிறகு பாலாவால் சூர்யாவுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அதிகம். ஒரு பக்கம் சூர்யா பகையை மறந்தாலும் விக்ரம் கோவம் தனியாதனால தான் அவர் வரல, இந்த விழாவில் கலந்துக்கலாம். உங்களுக்கு உண்மை தெரியுமா? அவர் வெளிநாட்டுக்கே போகல, இங்கே தான் இருக்கார். இங்கே தான் இருக்கார். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வெங்கட் பிரபுவோட அஜித் அவர்கள் மீண்டும் இணைய போகிறதா ஒரு தகவல் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? எப்போ சார் அது நடக்குமா? இல்லை, அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனால் வெங்கட் பிரபுடைய ஃபோனை ஒரு காலத்தில் எடுக்காமல் இருந்த அஜித் இப்போ அவரே வெங்கட் பிரபுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு நிலைமை சுமூகமாக மாறி இருக்கு. வெங்கட் பிரபுக்கு என்ன அஜித்தை வச்சு படம் பண்ணுங்கிறதா அவருடைய நீண்டகால ஆசையாகவே இருக்குது. முக்கியமாக மங்காத்தா 2 எடுக்கணுங்கிற எண்ணம் அவர் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப காலமாக அஜித்தோட உதாரணம் நல்ல ஹிட் படம்னா மங்காத்தா தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமாம், அதில் அவருடைய ப்ரெசன்டேஷனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த அடிக்கடி பேசுகிற இந்த ஃபோன் உரையாடல் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இப்போ அடுத்து சிவா உள்ளே வருவாருங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்டே அவருடைய அஜித் ரசிகர்கள்லாம் ரொம்ப மனம் வெதும்பி போயிருக்காங்க. அப்போ வெங்கட் பிரபு 2 ஃபிளாப் பேக் டு பேக். அப்போ வெங்கட் பிரபு படம் அவர் அஜித் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கே அது வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். என்ன அஜித்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அந்த சென்டிமெண்ட்லாம் எனக்கு தேவைன்னா தேவை, அவர் எத்தனை ஃபிளாப் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் அவரை வச்சு தான் இருப்பார். இல்லை அஜித் எப்போவுமே அப்படி தான். பட் ரசிகர்களுடைய ஆசை யாராக இருக்குது? சிவாவை தவிர யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெங்கட் பிரபு வந்து இன்றைக்கி கோட்டுன்னு ஒரு பெரிய படத்தை கொடுத்துட்டு வந்திருக்காரு. அப்போ நிச்சயமாக அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்கல்ல. பேக் டு பேக் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து அஜித் அவர்களுடைய படம் வந்து 2 படம் வெளியாக இருக்குது தொடர்ந்து. ஆனால் இடையில வந்து ஒரு 6 மாத காலம் வந்து ரேஸ்க்கு போகிறதா ஒரு தகவல் வருது இல்லையா? அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கட்டாயமாக. இப்போ நீங்கள் வந்து இப்போ போனாருன்னா அவர் வந்து அக்டோபரில் திரும்பி வருவார்னு வைங்களேன். வந்து தான் யாரோட நம்ம இணையறோங்கிற தகவலை வெளியிடுவார். அதுக்கிடையில் ஒரு 2 படம் இருக்குல்ல. இந்த படத்தினுடைய வெற்றி, இதை பற்றிய பேச்சு, இதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 6 மாதம் அது போகும். அதுக்கப்புறம் அவர் வந்து அறிவிக்கிறது போகிறது கரெக்டாக இருக்கும். ஓகே. அதே போல் வணங்கான் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா வணங்கான் மீது ஒரு எதிர்பார்ப்பும் ஏற வச்சிருக்குது. விடாமுயற்சியாக வணங்கான் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு டாக்லாம் போயிட்டு இருக்கல. நீங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தீங்க, வணங்கான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு. இல்லை, நான் முழு படத்தையும் பார்க்கல, அதில் ஒரு குறைந்த அளவு காட்சிகள் பார்த்தேன். எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சா இப்போ அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா? கட்டாயமாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ பாலா 25 அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராம், அதில் வந்து சூர்யா வந்தது, சிவகார்த்திகேயன் வந்தது, இது எல்லாமே வந்து பாலாவை தெரியாத இன்னொரு தலைமுறை இங்கே இருக்குது. இப்போ இருக்கிற மக்களுக்கு என்ன ஒரு படம் எடுத்துருக்கிறாருங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து ஒருத்தரை கொண்டாடுறாங்கன்னா இப்போ அவர் யார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. இப்போ அவருடைய படம் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் பார்ப்போங்கிற ஒரு எண்ணம் வரும். எப்போவுமே பாலாவை பொறுத்தளவுக்கு அவருடைய படைப்பில் எப்போவுமே சமரசம் அவர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. அவர் மீது 1000 விமர்சனங்கள் வரும், அது எல்லாத்தையுமே அவர் தாங்கியிருக்கிறாரு. ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் படைப்பில் எங்கேயாவது அதுக்காக வந்து குறை வச்சுருக்காருன்னா கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ
அது வர்ற வரைக்கும் அந்த படத்தை அவர் எடுத்துகிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட வணங்கானும் அப்படி தான் எடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக பாலாவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த பொங்கல் லீவு கிட்டத்தட்ட 10 நாள் லீவு. நம்ம தமிழில் வந்து 2 படம் தான் வருது. நீங்கள் கேம் சேஞ்சருங்கிறது தெலுங்கு படம். ஸோ அதனால் ஒரு டப்பிங் படமாக நம்ம கருத்தில் வச்சா கூட தமிழில் வர்றது 2 படம். இப்போ இந்த 2 படத்தில் விடாமுயற்சி ஒரு ஸ்டார் படம், ஒரு பெரிய கூட்டம் நாள் போகுது அப்படின்னா கூட அதுலேருந்து வழிஞ்சு வர்ற கூட்டம் இங்கே வந்தாலே அது சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிக்கப் ஆக போகுது. எல்லாமே கணக்குகள் தானே. பாலா 25 விழாவாக இருந்தாலுமே வந்து பகையை மறந்த பாச விழா மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து சூர்யா பாலா, இன்னொரு பக்கம் வந்து சூர்யா சிவகார்த்திகேயன், சூர்யா அருண் விஜய்னு கடந்த காலங்களில் சண்டை போட்டவங்களாம் ஒன்று சேர்ந்த விழாவாக இருந்தது இல்லையா? ஆமாம் ஆமாம். நிஜமாக சில விழாக்கள் வந்து சண்டையை மூட்டி விட்டுரும், சில விழாக்கள் சண்டையை மறக்க வைக்கும். அந்த வகையில் இந்த விழா வந்து ஒரு நன்மை பயக்கிற விழாவாக மாறி இருக்கு. முக்கியமாக நான் சூர்யா வருவாருன்னெலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூர்யா வந்தது வந்து சூர்யா மீது ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா எவ்வளவு தான் உங்களுக்கு வந்து சினிமாவில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதெல்லாம் மறந்து மீண்டும் நண்பர்களாக பழகிற வழக்கம்லாம் இருக்குது. ஆனால் சிலர் வந்து ரொம்ப பிடிவாதமாக வந்து ஒதுக்கி வச்சது தான் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு இடத்துல சூர்யா இருந்துருவாரோன்னு நான் நினச்சேன். ஏன்னா சூர்யா வந்து பாலாவை கமிட் பண்ண பிறகு பாலாவால் சூர்யாவுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அதிகம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பாலாவும் அதை உணர்ந்து இல்லை நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் கொஞ்சம் இறங்கி வந்ததுனால தான் இந்த அருண் விஜய் வச்சு அந்த படம் வந்துச்சு. இல்லைனா பாலா வந்து அவர் பிடிச்ச பிடியிலே இருந்தாருன்னா இந்த படம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் எல்லாத்தையும் மறந்துட்டு கிட்டத்தட்ட பாலாவுக்காக ஒரு 7-8 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு சூர்யா. அதையும் மறந்துட்டு இன்றைக்கி அங்கே வந்து நிற்கிறாரு, அவருக்கு ஒரு தங்க செயின் போடுறாரு அப்படின்னா அந்த மனசு வந்து நிஜமாகவே எந்த நடிகருக்கும் வராது. எனக்கு ரொம்ப ஒரு இன்னும் பல படிகள் உயரத்தில் சூர்யா வச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு வேலையை அவர் செஞ்சுட்டார். அதற்கான காரணம் வந்து 2 விதமாக விமர்சிக்கப்படுது. ஒன்று வந்து கார்த்திக் 25 ஜப்பான் ஆடியோ விழாவில் வந்து அமீரை வந்து அழைக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கார்த்திகை வந்து வெறுவாக பாதிச்சது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்குவா தோல்விக்கு அப்புறமா நம்ம யாரையுமே பகிச்சிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரா சூர்யா? இல்லை, எப்போவுமே தோல்வி வந்து ஒரு பக்குவத்தை கொடுக்குங்க. நீங்கள் எவ்வளோதான் திமுறாக இருந்தால் கூட ஒரு படுபயங்கரமான வீழ்ச்சி வரும்போது நாமளே ரியலைஸ் பண்ணணும்னு தோணும். பட் சூர்யாவை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரேடியாக மிதமிஞ்சு ஆடினதும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவருக்கு இந்த தோல்விங்கிறது நிஜமாகவே ஒரு சங்கடத்திற்குரிய ஒரு தோல்வி தான். ஆனால் அவர் ரொம்ப இயல்பாக இருக்காருங்கிறது தான் நான் அதை புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று சிவகுமார் வந்து சூர்யாவை நீ வந்தே ஆகணும்லாம் அவர் சொல்லலை. ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, தம்பி நான் வந்து பாலா ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்ப்பா நீ வரியான்னு கேட்டிருக்காரு. நான் வராமல் எப்படிப்பா அப்படின்ட்டு கிளம்பி வந்திருக்காரு. பாலா வந்து டேரக்டாக சூர்யா கால் பண்ணல. சிவகுமார் பாலா வந்து அவருக்கே அது வேணான்னு தான் சொன்னார். ஓகே, எதுக்குங்க இதெல்லாம் வைக்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு ஒரு பாராட்டு விழாங்கிறது எதுக்கு, வேணான்னு இருக்காரு. பாலாவுடைய ஆமாம், பாலாவுடைய நேச்சரும் அதுதான். இந்த மாதிரி வந்து புகழ்ந்து பேசுறது இதெல்லாம் ஒரு காலத்துலையும் விரும்பினதே கிடையாது. ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்து மதுரையில் அமுதசுரபின்னு ஒரு மன்றம் ஒன்று இருந்துச்சு. அது ரொம்ப பாரம்பரியமான மன்றம். சிவாஜி காலத்துலேருந்து அவருக்கு விருதுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மன்றம். அது ஒரு அமைப்பு. பாலாவுக்கு வந்து யாராவது விருது கொடுக்குறாங்கன்னா முதல்ல விரட்டி விட்ருவார் பாலா. இப்போ யாராவது அவர்கிட்ட போய் இந்த பாராட்டு விழாங்க அங்கே அதுங்க இதுங்கன்னா ஐயே போங்கன்னு பாலா பீக்கில் இருந்த காலத்துலேயே. அப்போ இந்த அமுதசுரபி மன்றம் கூப்பிடும்போது இவர் அங்கே வந்தார். வந்துட்டு அங்கே அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பட்டம் ஒன்று கொடுத்தாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த மதுரையில் நான் கால் சட்டை போட்டுக்கிட்டு திரிஞ்ச காலத்தில் இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன். எங்கேயோ நின்று நான் மேடையில் இருந்த சிவாஜியும் எம்ஜிஆர்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அந்த அமைப்பு என்னை கூப்பிடுதுங்கும்போது நான் எனக்கு இது பெருமை தேடுறதுக்காக வரல, இந்த அமைப்புக்கு நான் இந்த அமைப்பை நான் அவ்வளோ பெருசாக பார்க்குறேன், அதுக்காக வந்தேன்னு சொன்னார் பாலா. ஸோ அந்த மாதிரி நபர் அவர். ரியல் கேரக்டர் அவர் அப்படி தான். இந்த ஒரு ஐடியாவை போய் சொன்னோடனே ஐயோ எனக்கு எதுக்கு இதெல்லான்னு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து அவர் யாருக்குமே ஃபோன் பண்ணி நான் இப்படி எனக்கு பாராட்டு விழா எடுக்கிறாங்க நீங்கள் வாங்கலாம் யாரையுமே அவர் கூப்பிடல. சிவகுமார் வந்து இவர்கிட்ட ஒரு தகவலாக சொல்கிறாரு, என்னப்பா அப்படி நான் போகிறேன் நீ என்ன சொல்கிற, நீ வான்னு கூட அவர் சொல்ல. அது ஒரு பாருங்க, அது ஒரு பண்பு இல்லை. என்னதான் பையனாக இருந்தாலும் அவருக்குன்னு அவரோட ஒரு தனித்துவம் இருக்குன்னு அவருக்கு தெரியுது இல்லையா. அப்போ அவர் சொன்னாரான், அது எப்படிப்பா நீங்கள் மட்டும் போவீங்க, நான் வராமல் நானும் வரேன்ட்டு தான் வந்திருக்காரு. இத்தனைக்கும் அவர் கோயம்புத்தூரில் ஷூட்டிங்கில் இருக்கிறவர் அதை கேன்சல் பண்ணிட்டு ஒரு நாள் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஓகே, ஒரு பக்கம் சூர்யா பகையை மறந்தாலும் விக்ரம் கோவம் தனியாதனால தான் அவர் வரல, இந்த விழாவில் கலந்துக்கலாம். உங்களுக்கு உண்மை தெரியுமா, அவர் வெளிநாட்டுக்கே போகல, இங்கே தான் இருக்கார். ஆனால் அந்த விழா ஏற்பாட்டாளர்கள்ட்ட அவர் சொன்ன பதில் வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே தான் இருக்கார். ஆமாம். ஆனால் ஒரு பக்கம் நம்ம பாலாவுக்கு ஆதரவாக அது சரி அப்படின்னு
நம்ம பேசினா கூட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் பேசணும். இப்போ விக்ரம்ங்கிறவர் வந்து பாலாவால் நிறைய காயப்பட்டிருக்காரு. பாலாவால் வளர்ந்தார், நிறையா சம்பாதிச்சார், இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பாலா ஒரு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட தன்னுடைய மகனுக்கு எதிரில் தலை குனிந்து போக வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தின ஒரு பாலா தான். அப்போ பாலா மேலே அவருக்கு இயல்பாகவே ஒரு கோபம் வர்றது இயல்பு தான். அதை வந்து ஒரேடியாக நம்ம விக்ரம வந்து இதில் ஒரு பெரிய குறையாக நம்ம சொல்ல முடியாது. அவர் கோபத்தை அவர் நாகரிகமாக காமிச்சிட்டார், புறக்கணிச்சிட்டார், அவ்வளோதான். இதில் வந்து அந்த விழா ஏற்பாட்டாளர்கிட்ட அவர் என்ன பெரிய இதாக எனக்கு அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார், நான் வரமாட்டேன்லாம் எந்த குறையும் சொல்லாமல் நாகரிகமாக இல்லைங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்ட்டார். அதை நம்ம மதிக்கத்தானே செய்யணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை சூர்யா வரது தெரிஞ்சுதான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? சூர்யா போயிட்டார் நம்மளும் போயிருக்கலாம் அப்படிங்கிற இல்லை, அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி நினச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதே போல் புஷ்பா படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்குது, எல்லா ரெக்கார்டையும் உடைச்சிட்டு இருக்குது. குறிப்பாக அவர் கைதானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கைதாகி ஒரே நாள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வசூல் டபுளாக போயிருக்கு அப்படின்றாங்க. 1500 கோடிக்கு மேலே போயிடுச்சுன்றாங்க. எல்லா ரெக்கார்டையும் அடிச்சு உடைச்சிருமா? கட்டாயமாக அது இன்னும் ஒரு 2000 கோடி வசூல் பண்ணுங்கிற அளவுக்கு சூழல் மாறி இருக்கு. ஆனால் இந்த பப்ளிசிட்டியை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு குடும்பம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஒரு அம்மா இறந்துட்டாங்க, ஒரு பையன் மூளைச்சாவு, இதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள், அதன் மூலம் வருகிற கலெக்ஷனுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மகிழ்ச்சின்னு வச்சுங்களேன். ஆனாலும் அல்லு அர்ஜுன் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய டார்கெட் அடிக்க போகிறாருங்கிறது ஒரு பெரிய பரவசத்தை உருவாக்கியிருக்கு. பட் அல்லு அர்ஜுனுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஆமாம்மா நிச்சயமாக இந்த வழக்கு வந்து அவருக்கு ஒரு கிடுக்கிப்பிடியாக மாறுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர், அவருக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நேரடி வாருங்கிற அளவுக்கு சூழல் போயிட்டு இருக்கு. ஒரு விழாவில் பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி பேரையே மறந்துடுவார். அதுதான் பிரச்சனை. அதுதான் இப்போ ரேவந்த் ரெட்டி என்ன சொல்கிறாரா, என் பேரை நீ கொஞ்ச நேரம் மறந்தல்ல, நீ உன் வாழ்நாளில் மறக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேங்கிறாராம். ஸோ அதுதான் அவர் நல்லது பண்ண மாதிரி தான் ஆயிடுச்சு. வசூல்லாம் டபுளாக போயிடுச்சு அரெஸ்ட் பண்ணி. இல்லை, அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அடுத்தடுத்து வழக்கு, கோர்ட்டு, இன்னும் சொல்ல போனால் அந்த காவல்துறையே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து பண்ணுங்கன்றாங்க. ஸோ ஒருவேளை ரத்து பண்ணுறாங்கன்னு வைங்களேன், மறுபடியும் அது குடைச்சல் தானே. அல்லு அர்ஜுனை கூட விட்டுருங்க, கூட தெலுங்கு நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம இவர் ஏதோ வந்து 10-20 நாளும் ஜெயிலில் இருந்த மாதிரி, ஒரு மணி நேரம் கூட இல்லை, போய் வரிசையாக நாளும் விசாரிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த குடும்பம் இறந்தவங்களையோ இல்லை அந்த பையன் வந்து இன்னும் இதில் தான் இருக்கான், ஐசியூவில் தான் இருக்கான், அந்த பையனையோ மூளைச்சாவு அடைஞ்சிட்டான்னு சொல்கிறாங்க. இல்லை, அல்லு அர்ஜுனே இன்னும் போய் பார்க்கலையே. அல்லு அர்ஜுனே முறையான நேரம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்கணும். அல்லது அவர் வெளியில் வந்த பிறகு, சிறையிலேருந்து வெளில வந்த பிறகு நேரடியாக ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் கூட அது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணியிருக்கும். பட் அவரை யார் கைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவர் இன்னமும் போகாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக தான் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் தெலுங்கு பட உலகத்தில் இருக்கிற அந்த ஒற்றுமையை நம்ம கவனிக்கணும். அது வந்து இங்கே கிடையாது. ஆமாம், இங்கே வந்து ஒருத்தருக்கு பிரச்சனைனா அதை இன்னும் கொஞ்சம் கிண்டி விட முடியுமான்னு நினைக்கிற கூட்டம் தான் இங்கே இருக்குது. ஆனால் அல்லு அர்ஜுனுக்கு பிரச்சனைனா கூட அவரோடு நேரடியாக முரண்பட்ட பல பேர் அல்லு அர்ஜுனோட போய் நின்ட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்று, நீங்கள் எங்களை எதுவுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆதரவு எங்களுக்குள்ளதான், வெளியிலேருந்து யாராவது அப்போ போய் நின்ட்டாங்கல்ல. இன்றைக்கி அவ்வளோ பெரிய நடிகர் கூட்டம் அவர் பின்னால் நிற்கிதுங்கும் போது ஒரு முதலமைச்சர் இது பண்ணணும் அது பண்ணணும்னு நினைக்கிறவர் கூட கொஞ்சம் யோசிப்பார். ஆனால் ஒற்றுமையாக இருந்தாலுமே இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடந்ததுன்னா மக்களே கேள்வி கேட்குறதுல அரடிச்சு போய் பார்த்துருப்பாங்க இல்லையா? இல்லை, அது கட்டாயம் நடக்கும். அதே நேரத்தில் சக நடிகருக்கு ஒன்றுன்னா இங்கே அந்த மாதிரி இங்கே போவாங்களான்னா போக மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான அப்டேட்டுகள் நிறையா கொடுத்தீங்க, தொடர்ச்சியாக கொடுக்கணும். நன்றி.